ஹாய் வெக்ஸசி ஒரு 3-4 டேஸுக்கு முதல் வந்து ஒரு டேர் ஒன்று நான் வீடியோ போட்டிருந்தேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாப்பிள்ளை கமெண்ட் பண்ணியிருந்தேன். நாங்கள் 2 days அரேஞ்ச் பண்ணிக்க ட்ரிப்புக்கு வந்து நீ வரணும், அதான்டா டேர்ன்னு போட்டிருந்தேன். நம்மளும் ஓகே ஃபன்னாக தனிக்கு பிளான் பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோவும் போட்டிருந்தேன். இப்படி நாங்கள் எல்லா நோலியா சைட் போகிறோம், அங்கே ஏதாச்சும் இடம் பார்க்கணும் இல்லை ஏதாச்சும் டேர் கம்ப்ளீட் பண்ணணும்டா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சிச்சுவேஷன் பார்த்து நாங்கள் அந்த டேரை கம்ப்ளீட் பண்ணுறோம்ண்டு. அப்படி போட்ட கமெண்ட்டில் நம்மளோட சிச்சுவேஷன் பார்த்து ஒரு 2-3 கமெண்ட் வந்து டேர் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அதெல்லாம் வந்து ஷார்ட்ஸில் வரும். இப்போ இந்த வ்ளாக்ஸ் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அவன் பண்ண டேரை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக நம்ம ட்ரிப் போனதுலேருந்து அங்கே என்னென்ன பார்த்தேன், எந்தெந்த வெள்ளக்காரியை சைட் அடிக்க எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வ்ளாக்ல வரும். அதெல்லாம் வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக கிரிஞ்சாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இந்த வ்ளாக்ஸில் வரும். பார்ட் 2 வ்ளாக்ஸ் தான் கொஞ்சம் ரிஸ்கான வ்ளாக்ஸ். அது டேரையும் கவித்து நாங்கள் அந்த 2வது நாள் முடிச்சிட்டு வீட்டை வந்து ஒரு 2-3 நாளைக்கிட்ட எழும்பவே இல்லை. ஒரு 2 நாளைக்கிட்ட கால் நிலத்திலேயே படலை. அப்படி ஒரு பெயின், அப்படி ஒரு விஷயமெல்லாம் நடந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டாக வந்து அவன் ட்ரிப்புன்னு சொன்னோடனே ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் ஃபன்னாக தான் இருக்குமெண்டு போனேன். ஆனால் போனவராக இருந்துச்சு அது ஃபன் இல்லை, வதைப்புண்டு. ஆனால் ஃபர்ஸ்ட் டே எல்லாம் ஃபன்னாக தான் இருந்துச்சு. ஆனால் செகண்ட் டே தான் ஃபுல் ஆஃப் வதைப்பு. வந்து 2 நாளைக்கு நான் பெட்டில் அங்கே இருந்தேன். அப்படி என்னடா நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக நடதான். அதுவும் நடண்டா நேர் ரோட்டில் எல்லாம் செங்குத்தாவே நடந்தது. அதெல்லாம் வந்து பார்ட் 2ல் வரும். அது என்னென்ன நடந்தது இந்த வ்ளாக்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் டே போனதுலேருந்து என்டர்டெயின்மெண்டான கிரிஞ்சான விஷயங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்தது எல்லாம் வரும். அதோட நைட்டில் வந்து கேம்பிங் போட்டினாங்க. அந்த கேம்பிங்கில் வந்து ஒரு பார்ட் வந்து இந்த வ்ளாக்ஸில் வரும். மிச்ச பார்ட்ஸ் வந்து மிச்ச நைட்டில் பண்ண அந்த கேம்பிங் டான்ஸ் ஆன அந்த நெருப்பு அதாவது சம் விஷயங்கள் வந்து பார்ட் 2 வ்ளாக்ஸில் வரும். அந்த நைட்டும் அதோட சேர்த்து காலையில் வந்து நாங்கள் எங்கே போனோம் அந்த டேரை கம்ப்ளீட் பண்ண ஏன்னு இந்த கால் ஏழாமல் 2 நாள் பெட் ரெஸ்ட் எடுத்துட்டு அதெல்லாம் வந்து பார்ட் 2ல் வரும். ஸோ இந்த வ்ளாக்ஸை வந்து மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வ்ளாக்ஸுக்குள்ளே போகலாம். வெல்கம் டு வெக்ஸ்டர் ரியாக்ஷன்ஸ் மாமே. இப்போ இந்த வானர கூட்டங்களோட தான் வெக்ஸ்டர்ஸ் நம்ம எல்லைக்கு போயிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒருத்தனை சீட்டில் இருக்கிற மாதிரி இல்லை, எல்லாரும் ஃபோனை கண்டோடனே ஊன்னுது மோத்த கட்டி நிற்கானுகள். அப்புறம் நாங்கள் இங்கே காலையில் 5 மணிக்கெல்லாம் வலிக்கிட்டாச்சு வெக்ஸஸே. கிளைமேட்டை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சிங்க. ரோட் ஃபுல்லாக பனியாக தான் இருந்துச்சு. வியூ எல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. அப்புறம் நம்மளோட குரங்கு எல்லாம் குரங்கு செடியை காட்டிட்டு வந்து இருந்துச்சிங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா கடைசியில் தான் வந்தார் வெக்ஸ்டர் என்ற குரங்கு. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்னு ஒரு கடையில் நிப்பாட்டினானுங்க. அங்கே சாப்பிட பண்ணால் வாழ்க்கையிலே மறக்க மாட்டேன். நாங்கள் சாப்பிட உளுந்து வடை வைக்காது, உளுந்து வடையா இல்லை களிமண்ணானே தெரியல. அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நைனாச் பிரிட்ஜுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். நாங்கள் எங்கே போகிறோம்? நைனாச் போகிறோம். 3000 இல்லை 4000 இல்லை 5 இல்லை எத்தனை ஒரு என்ன இல்லைடா போகிற நிறுவலாம் போகிறோம். நைனாச் மட்டும் போகிறதாலும் வந்துடும். தெரியல ஒரு ஒன்றும் இல்லை. ட்ரெயினே பார்க்கறது என்னடா சொல்லுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்தது வந்து வேறு வழிங்க. நைனாச்சிக்கு வந்து இந்த வழியால் வாரல, வேற ஒரு வழியெல்லாம் வார. அதுதான் வந்து ஈஸியான வழி. எல்லோரும் வந்து நைனாச்சிக்கு ஏறித்தான் போவாங்க. எங்களை பார்த்தீங்கன்னா இறங்கி போகிறோம். ஸோ அப்படியான ஒரு வழியால் வந்து மாறி வந்துட்டோம். ஸோ அதுவும் பரவாயில்ல, ரிஸ்க் எடுக்கிறெல்லாம் ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி என்று போட்டு அதாலேயே நாங்கள் வந்துட்டோம். அதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு வேறு லெவலில். ஏன்டா மட்டை வந்து ஸ்டெப் மாதிரி இருக்கும். அதிலே தான் போன முறையெல்லாம் வந்த டைம் போனேன், ஒரு 2-3 டைம் வந்திருக்கேன். ஸோ இந்த டைம் வந்து டிஃப்ரெண்ட்டாக போவோமேன்ட்டு வேறு வழியால் வந்தாச்சு. அப்புறம் உங்களுக்கெல்லாம் ஒரு டவுட் இருக்கேன், இது யார் ப்ரோ புதுசாக உங்கள் வ்ளாக்லண்டு? இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா என் உயிர் நண்பன், கேமராமேன், எடிட்டர், இப்படியான பல திறமைகளை உள்ளடக்கிட்டு அதை வெளிக்காட்டாமல் வச்சுட்டு இருக்காரு. அப்படியே தண்டவாளத்துக்கிட்ட வந்து சேர்ந்தாச்சு. அப்படி பார்த்தீங்கன்னா ஒருத்தன் கொக்குமாய் ஒத்த காலில் நிற்கான். என்னடான்னு போய் பார்த்தா பொடியனுக்கு அட்டை கீஸ் பண்ணி காலில் ஜாம்பரை தொடங்கிட்டு, அப்படியே அங்கால பார்த்தோம்னா ஒருத்தன் பிளாக் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ல கலசா போஸ் கொடுத்துட்டாரு. யாருன்னு பார்த்தா ஒரு மாடல் இன்ஸ்டாகிராம் மாடல். நம்ம இன்ஸ்டாகிராம் மாடல் இந்த வீடியோலாம் வீடியோ எடுக்கலையே ப்ரோ நீங்க. அப்படியே அங்கால ஒரு உருவம் இருந்துச்சு. யாருன்னு பார்த்தா ஐயாக்கு என்ன நடந்தாண்டா, இப்ப சின்ன ஒரு ஆக்சிடென்ட் உண்டு, ஆளை காப்பாத்துறதுக்கு நாங்களும் போராடி கொண்டிருக்கேன். சரி பாப்போமே என்ன நடக்குது. ஐயா என்ன நடந்து சொல்லுவேன் உனக்கு பத்தியா வீடியோ பாக்குறவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹெல்ப் பண்ணுங்கண்டா கட்டாயம் கடமா கிட்ட சொல்லலாம். இவரத்துல நிக்கிறோம் நாடுறா அதிகாரி. நம்ம ஐயாவுக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா மலை ஏறும்போது கால் ஸ்லிப் ஆயிடுச்சு. அவரை தூக்கிட்டு போகலான்னு பார்த்தீங்கன்னா அவர் வேணும்னா 5 பேரை தூக்கிட்டு போகலாம், ஆனால் அவரை தூக்க 5 பேர் வேணும். ஸோ நிலைமை கவலைக்கிடம். சரியா பாரு நில்ல ஓடுது நல்லா கண்ணா நல்லா ப்ரோ.
எனக்கு செட் ஆகுதா கண்ணாடி? அசிங்கமா இருக்கு. ஓகே எவ்வளோ தாங்க. சைட் அடிக்கிற தப்பு இல்லானே. ஓ அதனால நாங்க சைட் அடிப்போம். இதெல்லாம் நாங்க சிங்கிள் எங்களை அப்படி தப்பாலாம் நினைக்க கூடாது. நாங்க நல்லபடியா நீங்கள் என்ன பண்ற அழகா ரசிக்கணும். அழகை ரசிக்கணும் மட்டுமே ஒண்டி அழகை ரசிக்கணும் நிறைய பேர் சொல்லி கொடுத்தீங்க. அவர் இயற்கை அழகு மட்டும் இல்லை, அவர் சொல்லுவாரா இல்ல மனித அழகு தான். மனித அழகு கூட அழகு தானே. ஒரு ஃபேமிலி ஒன்று இருக்குது. பாப்போம் போய் ஒண்ணு வேண்டு பாப்போம். மாப்பிள்ள பொண்ணு அதுவும் எந்து இல்ல அது அந்து இல்ல எந்து எல்லாம் எந்து நம்ம டால்னிக்கா இருந்தா எல்லாம் திருத்த முடியாது. கொஞ்சம் பேர் இருக்கானுங்க. இப்ப அவனை பத்தி பெருமையாச்சா. சரி நம்ம அடுத்த ஜேர்னியை பார்ப்போம். நைனாச்சை ரீச் பண்ணிட்டோம். நாங்கள் இருந்த இடத்த பார்த்தீங்கன்னா செம்ம வியூ பாயிண்ட் உண்டு. பின்னுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கலர் கலரில் பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் இருக்கு. அந்த பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் பார்த்தோன்னே எல்லாரும் முகத்துலேயும் ஒரு சின்ன ஒரு கிளியிலு பொண்டு. நம்பர் வாங்கி எடுத்து போயிடுவேன். நம்பர் எல்லாம் வாங்கிடலாம் அப்படி சீக்கிரம். மட்டும் நான் கூட்டினா டீசன்ட் பொடி ஒரு டேலண்ட் வேணும். இதை பிடிக்க அங்கால பக்கம் தேவையில்லை, இங்கால பக்கம் தேவையில்லை. தரமான தேயிலை நிறைய நிக்குது. கிளானிது போ வெள்ளை தேயிலை பச்சை தேயிலை. நமக்கு எதுக்கு கூட ஆசைப்படணும். தூக்குறான்னு தூக்கி காட்டுறாங்க. இயற்கையால நீங்க ரசிக்க தானே வேணும். தூக்குறால விட்டு அப்படியே வருவோமா? விட்டு அப்படியே முக்கியமான இடத்த போயிட்டு வருவோம். இப்ப நாங்க எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா இயற்கையை ரசிக்கத்தான் போறோம். நீங்களும் எங்களோட சேர்ந்து இயற்கையை ரசிங்க காய்ஸ். வாங்க பின்னுக்கு பாத்தீங்களா எப்படி இயற்கை இருக்குன்னு. இஞ்சால பக்கம் பாத்தீங்கன்னா எல்லாம் வெள்ளையும் சொல்லையும் தான் இருக்கு. நம்மளும் சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோமேன்னு வந்தாச்சு. பெண்ணே இன்பம் தான் வந்தீங்கன்னா நீ நிக்குது அங்காலையும் இந்த பிளேஸுக்கு மட்டும் எத்தனை நேரம் வந்தாலும் போரிங்கே எல்லாம் இருக்கேன். அதுக்கு காரணம் என்னையுமா இதுகள் தான். ஸோ அதுகள் மேல ஒரு சின்ன ஒரு சைட்டை போட்டுட்டு அப்படியே அங்காள பக்கம் வந்தாச்சு. சரின்னு அங்காள பக்கம் வந்தா அங்காள பக்கமும் பட்டர்ஃப்ளையாவே இருக்கு. பாக்குற இடம்லாம் பட்டர்ஃப்ளையா இருந்தா நாங்க என்னங்க பண்றேன். வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு இடம் தரமான இடம். அதுல போனீங்கன்னா சொல்ல மாட்டேன், வீடியோல பாருங்க. உங்களுக்கு ஆட்ட பிறகு பயங்கரமா தான் இருக்கு. என்ன பண்றோம் பொறுத்து கொள்ளணும். இதான் பாத்தீங்கன்னா அங்கால இருக்கிற இந்த குகை. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா கதைச்சா வந்து நல்லா எக்கோ ஆகும். சாம்பிள் பாருங்க. எக்கோ ஆகுது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாத்தீங்கன்னா அங்கால சைட்டையும் விட இங்கால சைட் பாத்தீங்கன்னா போட்டோ ஷூட்டுக்கு வியூ வேறு லெவல்ல இருந்துச்சு. இப்ப எல்லாரும் என்னதுக்கு வெயிட் பண்ணி திரிக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த வார ரெயினை பார்க்க தான் வெயிட் பண்ணி திரிக்காங்க. அதுக்காக தான் நாங்களும் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி இருந்தேன். இந்த 9 hours பிரிட்ஜுக்கு எல்லாரும் வாரதுக்கு காரணமே இந்த ஒரு ரெயினை பாக்குறதுக்காக தான். ஆனா நாங்க வேற ஒன்றுக்கு தான் வாரேன், பட் ரெயினையும் பார்க்க தான் வாரேன். நம்புங்கடா. அப்படியே நாங்களும் ரெயினையும் பார்த்து ரெயினுக்குள்ள இருந்த வெள்ளைக்கார குட்டிகளையும் பார்த்துட்டு அப்படியே அடுத்த பிளேஸுக்கு போறதுக்காக கிளம்பியாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்த வழியால போகல. இந்த வழி வந்து கொஞ்சம் ஈஸியான வழி, ரிஸ்க் இல்லை. கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா அப்படியே போயிடலாம். வந்த வழி பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்கான வழி. அதுல ஃபுல்லா அட்டைகளும் அப்படி கால் எல்லாம் சறுக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த வழி பாத்தீங்கன்னா ஈஸியான வழி தான். அப்புறம் ஒரு மாதிரி ரோட்டுக்கு ரீச் ஆயாச்சு. வரக்குள்ள வந்து பின்னுக்கு ஒரு வெள்ளைக்கார குட்டி இருந்துச்சு. அதோட வீடியோ எடுப்போம்னு பார்த்தா அதுக்குள்ள வந்து இவன் பூந்துட்டான். ஒண்ணுமே செய்ய முடியாத நிலைமை. இப்போ நாங்க எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஃபிளையிங் கிரவுண்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். அதுக்கும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடக்கணுங்க. எல்லாத்துக்கும் நட தான். ஸோ நாங்களும் ஃபன்னாக நடந்துட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா எதுக்கு பதுங்குறேன்னு பார்த்தீங்கன்னா பின்னுக்கு ஒரு வெள்ளைக்காரி ஒருத்தி வந்தாங்க. அப்போ தான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் சொன்னான், இவளுக்கு ஃப்ளையிங் கிஸ் குடுறா, அதான்டா உனக்கு டேரண்டு. ஸோ இப்போ பாடுறா டேரை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கேன். இப்போ அவள் முன்னுக்கு போட்டோம் அப்படி ஃப்ளையிங் கிஸ் கொடுக்கேன் பின்னாலண்டு பாடுறான்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக ஸ்லோ மோஷனில் போனேன். அவள் முன்னுக்கு வரட்டும்ண்டு ஒரு மாதிரி போயிட்டால் நம்மளும் ஃப்ளையிங் கிஸ் கொடுத்தாச்சு. அப்படியே ஹார்ட் சிம்லையும் போட்டுட்டு அவளுக்கு பின்னால்
மெலோடி சாங் பாடிட்டு அப்படியே போய்கிட்டு இருந்தேன். ஏன்னா அப்படியே ஒரு வெள்ளைக்காரிக்கு பின்னால் போனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நடக்கிற பெயினே தெரியாதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளைங் கிரவுண்ட் கிட்ட வந்து ரீச் ஆகியாச்சு வெக்ஸ்டர்ஸே. பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ளைங் கிரவுண்டா. நாங்கள் இன்னும் உள்ளே போகல. பட் வந்து கேபிள் எல்லாம் விளையாடுற பிளான் இல்லை. ஏன்டா அதில் உயிர் குத்துறவாம் இல்லைன்னு லெட்டர்லாம் எழுதி கொடுக்கணுமா. அப்புறம் நான் செத்தேன்டா யூடியூப் சேனலில் யார் ரன் பண்ணுறேன். ஸோ அதனால அதுக்குள்ளெல்லாம் நாங்கள் இறங்கல. ஸோ வியூ பார்க்க வந்து நாங்கள் அப்படியே பார்த்துட்டு கிளம்பிடலாமேண்டு. இதான் பார்த்தீங்கன்னா ஃப்ளைங் கிரவுண்டோட முன்பக்கம். நாங்கள் வந்ததுக்கு இதுலேயே ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அப்படியே வார வழியில் பார்த்தீங்கன்னா சீதாலியா கோயில் இருந்துச்சு. இந்த கோயிலுக்கு போங்க ப்ரோன்ற ஒரு டேர் கூட வந்துச்சு. ஸோ அப்படியே டேரையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வருவோமேனு இந்த கோயிலுக்கு போக தொடங்கியாச்சு. ஆனால் டேரெல்லாம் வந்து ஷார்ட்ஸாக தான் வரும், இதில் விளக்கில் வராது. ஸோ நாங்கள் உள்ளே வந்தாச்சு. இந்த கோயில் வந்து இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கோயிலையும் விட இந்த கோயிலுக்கு பின்பக்கம் இருக்கிற வியூ தான் வேறு லெவலில் இருக்கும். பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாக தண்ணி அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். பார்க்க வேறு லெவல்லையும் ஃபோட்டோ ஷூட்டுக்கெல்லாம் வேறு லெவல் பிளேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அந்த தண்ணியில் கால் வச்சா சும்மா சில்லுன்னு இருக்கும். ஸோ அப்படியே அந்த வியூவை பாருங்களேன். அப்படியே நம்ம இதுக்கு அங்காள சைட் போவோம். அங்காள சைட் பார்த்தீங்கன்னா இந்த சைட்டையும் விட அங்காள சைட் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபோட்டோ ஷூட்டுக்கெல்லாம் வேறு லெவலில் இருக்குமே. எல்லாரும் அங்காளன்னு தான் ஃபோட்டோ ஷூட் எடுத்துருக்கானுங்க. ஸோ வாங்க நாமளும் கீழே இறங்கி பார்ப்போம் எப்படி இருக்கேன். இங்காலையும் வியூ நல்லா தான் இருக்கு. தண்ணியெல்லாம் வந்து ரொம்ப குளிருதுங்க, சும்மா ஜில்லுன்னு இருக்கு. அதோட காற்றும் நல்லா அடிக்கு, சும்மா கூலாக தான் இருக்கு. இந்த பிளேஸே வந்து ஒரு நல்ல ஒரு வேறு லெவல் பிளேஸ்ன்னு சொல்லலாம். இப்போ அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே போயிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மஸ்கலியாவுக்கு தாங்க போயிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ மஸ்கலியா போய் சேர்றதுக்கு எப்படியும் ஒரு நைட் 6-6:30 ஆயிரும்னு நினைக்கிறேன். அப்படிதான் சொன்னாங்க. மஸ்கலியால ஒரு மயிரும் இல்லை. கொழும்புல பெட்டா மாதிரி மஸ்கலியாவில் இந்த பிளேஸை சொல்லிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா சுற்றி வளைச்சி கடை தான் இருந்துச்சு. ஸோ நம்மளும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு வெக்ஸ்டர்ஸே. இப்போ நாங்கள் அங்கே வந்திக்கன்னு பார்த்தீங்கன்னா காட்மோர் கேம்பிங் தான் வெக்ஸ்டர்ஸே வந்திருக்கேன். இங்கே தான் பார்த்தீங்கன்னா நைட் ஃபுல்லாக ஸ்டே பண்ண போகிறோம். நைட் ஃபுல்லாக இங்கே இருந்துட்டு மார்னிங் தான் நான் சொன்ன அந்த பிளேஸுக்கு போகிறோம். அது என்ன பிளேஸ்ன்னு இதில் கெஸ் பண்ணுங்க, பார்ட் 2ல காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா கேம்பிங்கில் நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்களும் நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் எந்த பிளேஸுக்கு போனாங்கன்றத பற்றியும் பார்ட் 2ல வரும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பார்ட் 2ல சந்திக்கலாம். காய்ஸ் இப்போ எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேய் எல்லாம் இருக்கிற ஒரு இடத்துல தான் ஸ்டே பண்ண போகிறோம். ஒன்றைக்கு நைட் இங்கே வந்து நிறைய பேயல் நடமாடுறது இதெல்லாம் மிதிக்குமான்றாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11 மணி ஆகுது. 12 மணிக்கு பேயில சத்தம் அங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ள நாங்கள் வந்து இந்த கேம்பிங் எடுத்திருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்காக சத்தம் அங்கே இருக்கு.